அதில் ஓஎஸ்சின்றவங்க ஒரு பவர் சென்டராக எமர்ஜ் ஆகிடுறாங்க. பவர் சென்டர்ஸ் வருது நல்லது கிடையாது. பவர் சென்டர்னா என்னன்னா, ஒரு அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தர்கிட்ட அதிகாரம் குவிவது என்பது வேறு. அதிகார மையத்துக்கு வெளியில இருந்து கான்ஸ்டிடியூஷனல் அண்ட் லீகல் மேண்டேட் இல்லாதவங்க கிட்ட அதிகாரம் குவிவது என்பது வேறு. உங்களுடைய தனிப்பட்ட உதவியாளர், உங்களுடைய தனிப்பட்ட உதவியாளர். இது அரசுக்கு சம்பந்தம் இல்லாதவர்கள். ஆம் ஆத்மி கட்சியில் தான் நடந்தது. ஏன்னா அவங்க யாருமே அதிகாரிகள் நம்ப தயாரா இல்லை. ஏன்னா அது டெல்லி எல்லா அதிகாரமும் மோடி கவர்மெண்ட் கிட்ட, மத்திய அரசு கிட்ட இருக்குது. மத்திய அரசு இவங்களை செயல்பட விட மறுக்குது. இவங்களும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள். மோடி அரசு செய்த அட்டூழியம் இவர்களை செயல்பட விடாமல் செய்யும் பொழுது அவங்க என்ன பண்றாங்க, ஓஎஸ்டிஸ் அப்பாயிண்ட் பண்றாங்க. அது கொள்ளையடிக்கிறதுக்கு மட்டும் கிடையாது, நல்ல காரியங்களை எவ்வளவு செய்வதற்கு. மக்கள் தேர்ந்தெடுத்த பிரதிநிதிகளுக்கு உரிய அதிகாரத்தை கொடுக்க டெல்லி அரசு, மோடி அரசு மறுத்தது. அதனால நம்ம ஓஎஸ்டி கிட்ட போறோம். இப்போ விஜய் செய்த அப்பாயின்மெண்ட், அல்லது நான் சொன்ன அந்த 15 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு பெண் மத்திய அமைச்சர் செய்தது மாதிரியான ஓஎஸ்டிஸை கொண்டு வந்தீங்கன்னா அவங்க தே வில் லூட்.